பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 33ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமாங்க, இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனத்துல நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா நம்மளோட காத்திருப்பின் காலத்தின் முடிவில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எங்கு கிடைக்கும், இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வேத பகுதி என்ன அப்படின்னா யோசுவா 2ஆம் அதிகாரம். ஆமாங்க, இதுல ராகாபை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். ராகாப்ன்றது ஒரு வேசின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வேசி எரிகோ மதில்ல வீடு கட்டி குடியிருந்துட்டு இருந்தாங்க. யோசுவா என்ன பண்றாங்க அப்படின்னா தேசத்தையும் எரிகோவையும் வேவு பார்க்க வேவுக்காரரை அனுப்பிச்சு விடுறாங்க. நீங்க போய் தேசத்தையும் எரிகோவையும் வேவு பார்த்துட்டு வாங்க, நம்ம அதற்கப்புறம் அந்த தேசத்தை போய் சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த வேவுக்காரரும் எரிகோவுக்கு வேவு பார்க்க வந்திருக்காங்க. அதை அறிந்த அந்த தேசத்து மக்கள் வந்து வேவுக்காரரை துரத்திட்டு வராங்க. அப்போ ராகாப் அந்த வேவுக்காரர்களை காப்பாற்றி தன்னோட வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ தேசத்து மக்கள் ராகாப் இடத்துல வந்து கேக்குறாங்க, இங்க வேவுக்காரங்களை பாத்தீங்களா, அவங்க கொஞ்ச நேரம் முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு ராகாப் போய் சொல்லி அந்த வேவுக்காரரை காப்பாத்திடுறாங்க. அந்த காப்பாத்தினதுக்கு அப்புறம் ராகாப் வந்து வேவுக்காரர்கிட்ட சொல்றாங்க, நீங்க இந்த தேசத்தை சுதந்திரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க தேவன் உங்களோட இருக்கிறத நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சிவந்த சமுத்திரத்தை கடந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் எமோரியர் ராஜாக்களையும் நீங்க முறியடித்தது, இது எல்லா செய்தியையும் கேட்டு எங்களோட இருதயமே கரைந்து போயிற்று. எல்லா ஜனங்களும் உங்க தேவனை குறிச்சு கேட்டு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ உங்க தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி தேசத்தை சுதந்திரிக்கும் போது நீங்க என்ன நினைவு கூறணும். என்னையும் என் தாய், என் தகப்பன்மார், என் சகோதரர், என் சகோதரிகள் எல்லாரையும் நீங்க வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. அதற்கு அந்த வேவுக்காரர் ராகாபிட்ட சொல்றாங்க, அதற்கு எங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்றோம், நாங்க கண்டிப்பா இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது நீங்க இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராகாப் ஒரு சிவப்பு கயிற்ற அந்த ஜன்னல் வழியா கட்டி அந்த சிவப்பு கயிற்றின் வழியா அவங்களை இறக்கி விட்டு, இந்த மலை தேசத்துக்கு போய் 3 நாள் தங்கிருங்க, உங்களை யாரும் தேட மாட்டாங்க, அப்புறம் உங்க ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வேவுக்காரர் ராகாபிடத்துல சொல்றாங்க, இந்த சிவப்பு கயிறு இந்த ஜன்னல்ல நாங்க வர்ற அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க, இது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதே மாதிரி அங்க யோசுவா இடத்துலயும் தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. யோசுவா எரிகோவை சுதந்திரிக்க வராங்க. அப்போ எரிகோ தேசத்தை அவங்க சுதந்திரிக்கும் போது இந்த வேவுக்காரர் யோசுவா இடத்துல சொல்லியிருக்காங்க, எங்களை ராகாப்ன்ற ஒரு வேசி காப்பாற்றினாங்க, தேசத்தை சுதந்திரிக்கும் போது அவளையும் அவ குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாற்றுவோம்னு நாங்க சொல்லியிருக்கோம். சோ அந்த வீட்டுல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள காப்பாத்துறோம்னு சொல்லும் போது யோசுவா வந்து அந்த வேவுக்காரர் அனுப்பிச்சு அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி ராகாபும் ராகாபோட குடும்பமும் காப்பாற்றப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் அந்த ராகாப் இஸ்ரவேல் ஜனங்களோட தான் வாழ ஆரம்பிச்சாங்க. வாழ ஆரம்பிச்சது பின்னாடி யூதா வம்சத்துல சல்மான் அப்படின்ற ஒரு நபர் ராகாப கல்யாணம் முடிக்கிறாங்க. ராகாப கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தை தான் போவாஸ். அந்த போவாஸ் வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்க. இதுல என்ன நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா ராகாபின்ற ஒரு வேசி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுப்பார் அப்படின்ட்டு அந்த வேவுக்காரர் வர்ற வரைக்கும் அவங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிவப்பு கயிறு அந்த ஜன்னல்ல தாங்க இருந்தது. ராகாபு அந்த சிவப்பு கயிறுனால காப்பாற்றப்பட்டாங்க, கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. அந்த காத்திருப்பினோட முடிவு என்ன அப்படின்னா ராகாபுக்கு கிடைத்தது நேர்த்தியான இடங்க. இஸ்ரவேல் தேசத்தின் மத்தியில நேர்த்தியான இடம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம சிறப்பான ஒரு பங்கு கிடைச்சதுங்க. என்ன பங்கு அப்படின்றீங்களா, இயேசு கிறிஸ்து இவங்களோட வம்ச வழியில வந்தாங்க. அப்புறம் நம்ம புதிய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு பட்டியல்ல ராகாபோட பேர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எபிரேயர்ல விசுவாச பட்டியல்லையும் ராகாபோட பேர் இருந்துச்சுங்க. அந்த நேர்த்தியான இடம் அப்படின்னா ஒண்ணு மத்தேயுல, இரண்டாவது எபிரேயர்லங்க. எழுத்தின் வடிவத்திலேயே நம்ம காண முடிஞ்சது. எபிரேயர் விசுவாச பட்டியல்ல 2 பெண்களோட பேர் இருந்துச்சு, சாராள் அப்புறம் ராகாப். இது சாராள் பேர் மத்தேயுல இல்லைங்க. ஏசப்பாவோட வம்ச வரலாறுல சாராளோட பேர் குறிப்பிடப்படல. ராகாபோட சேர்த்து 4 பெண்கள் இருந்துச்சு. ராகாபுக்குரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 2 இடத்துலயுமே மத்தேயுலையும் இருக்கும், எபிரேய விசுவாச பட்டியலையும் இருக்குங்க. நேர்த்தியான இடம் ராகாபுக்கு கிடைச்சது. சிறப்பான யூனிக்கான இடமும் ராகாபுக்கு கிடைச்சதுங்க. இதே போலதான் நம்மளும் கர்த்தருக்காக காத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு நேர்த்தியான இடத்துல ஒரு சுதந்திரம் கொடுப்பாருங்க.
சிறப்பான ஒரு பங்கு நம்மளுக்கு கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாரு. அதனால கர்த்தரோட சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கலாம். இந்த காத்திருப்பின் காலத்தின் முடிவு கண்டிப்பா 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 கர்த்தர் நம்மளுக்கு நேர்த்தியான இடத்துல தாங்க ஒரு பங்கு கொடுப்பாரு, சுதந்திரமும் கொடுப்பாரு. எப்படி ராகாபு விசுவாசத்தோடு இருந்தாங்களோ அதே போல நம்மளும் விசுவாசத்தோடு இருப்போம். அது மட்டும் இல்லாம அங்க கட்டப்பட்டிருக்கிற அந்த சிவப்பு கயிறு இப்போ என்னத்தை குறிக்குது அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தை குறிக்குதுங்க. இயேசு நம்மளுக்காக ரத்தம் சிந்தினதுனால அந்த ரத்தம் நம்மள காக்க வல்லது, சுத்திகரிக்க வல்லது, நேர்த்தியான இடத்திற்கு கொண்டு செல்ல வல்லதா இருக்குதுங்க. இதை நம்ம காத்திருப்பின் காலத்துல தியானித்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லோரும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோட பேசின உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, எங்க காத்திருப்பின் காலத்தின் முடிவுல நேர்த்தியான இடத்துல எங்களுக்கு ஒரு பங்கு கிடைச்சதுக்காக நன்றி. சிறப்பான சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எல்லாவற்றும் கடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.